அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகுல இருக்கிற தங்கத்தை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான சந்தை விலைக்கு உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்து விட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்ட் ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன, அதை பாதிக்கும் காரணங்கள் என்ன, அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நடக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு எம்சிஎக்ஸ் தங்கம் அக்டோபர் ஃபியூச்சர்ஸின் படி 10 கிராம் 1,09,356 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்று வெள்ளி டிசம்பர் ஃபியூச்சர்ஸின் படி 1 கிலோ சுமார் 1,28,848 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு சென்னையில சில்லறை தங்கம் விலை சற்று குறைந்திருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 11 ரூபாய் குறைந்து 11,138 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 88 ரூபாய் குறைந்து 89,104 ரூபாயாகவும் உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 10,210 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 80 ரூபாய் குறைந்து 81,680 ரூபாயாகவும் உள்ளது. இன்று வெள்ளியினுடைய விலை எந்த மாற்றமுமே இல்லாம 1 கிராம் வெள்ளி 143 ரூபாயாகவும், 1 கிலோ வெள்ளி 1,43,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்கா பெடரல் வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்பனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ரொம்பவே அதிகமா இருக்கு. டாலர் பலவீனமா இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. நவராத்திரி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில தங்கத்தினுடைய விலை அதிகமாக இருக்கு. டிமாண்ட் அதிகரிச்சதுனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ரொம்பவே அதிகமாக இருக்கு. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியை பாதித்த காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் டாலர் மாற்றம். ரூபாய் பலவீனமாக இருந்தா தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய இறக்குமதி விலை கூடும். இதனால டிமாண்ட் அதிகரிச்சு இரண்டினுடைய விலையுமே உயர்ந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தங்கம் சேஃப் ஹேவனா பார்க்கப்படுறதுனால விலை அதிகரிச்சிருக்கு. கச்சா எண்ணெயுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால இறக்குமதி செலவுகளை இது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் பண்டிகை கால டிமாண்ட் அதிகரிச்சதுனால தங்கத்தினுடைய சப்ளை குறைவாக இருக்கு. இதனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. தங்கத்தை டிஜிட்டல் மூலமா வாங்குறதுனால ETF முதலீட்டு தேவை, இது இரண்டுமே தங்கம் விலைக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கு. இதனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்ந்திருக்கு. இந்த வாரம் மற்றும் இந்த மாதம் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். குறுகிய காலத்துல தங்கத்தினுடைய விலை MCXல 10 கிராம் 1,10,000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளியினுடைய விலை MCXல 1,30,000 வரைக்கும் போகலாம்னு சொல்லப்படுது. இந்த மாதம் MCX தங்கம் விலை நிறைய உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம புல்பேக்கும் வரலாம். ஆனா தங்கம் 1,07,000க்கும் மேல ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளியினுடைய விலை 1,25,000க்குள்ள ட்ரேட் ஆகும்னு சொல்லப்படுது. கவனிக்க வேண்டிய முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்க இன்ஃப்ளேஷன் ஜாப்ஸ் டேட்டா மற்றும் ஃபெடரல் முடிவுக்கு இது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. அடுத்ததா RBI கொள்கை மற்றும் RBI குறித்தான அப்டேட்ஸ், ரூபாய் டாலர் மாற்றம், பண்டிகை சீசன் டிமாண்ட், அடுத்ததா தீபாவளி திருமண சீசன்லாம் வரப்போறதுனால ரீட்டைல் விலையில தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சமயம் தங்கம் வாங்குறதுக்கு உகந்த சமயமான கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.